இந்த கோடை காலத்துக்கு ஏற்ற ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடிய தர்பீஸை வச்சு தான் நம்ம இன்னைக்கு இந்த ரெசிபி செய்ய போறோம். தர்பீஸை வச்சு இப்படியெல்லாம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா கேட்பீங்க. இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்க. உங்க வீட்டில் இருக்க குழந்தைங்க பெரியவங்க யாருமே இந்த ரெசிபி தான் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படிப்பட்ட ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ முன்னாடியே நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம செய்ய போற ரெசிபி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தர்பீஸ்னு தெரியும். இப்போ ஒரு பழத்தை எடுத்து நம்ம ரெண்டா பகுதியா கட் பண்ணிக்கலாம். ஒரு பகுதியை வச்சுட்டு அரை பகுதியில தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். இது பார்த்த உடனே சாப்பிடணும்னு தூண்டக்கூடிய ஒரு பழம் தான். இது எல்லாருக்குமே அப்படியே அறுத்த உடனே சாப்பிடணும்னு தான் தோணும். நீங்க இந்த ரெசிபியை நான் சொல்லக்கூடிய இந்த செஞ்சு காமிக்கக்கூடிய இந்த ரெசிபியை நீங்க செஞ்சுட்டீங்கன்னா, ஒரு முறை செஞ்சுட்டீங்கன்னா அதே மாதிரி தான் நீங்க செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளவு டேஸ்டான ஒரு ரெசிபி. இப்போ இந்த பழத்தில் அரை பகுதியை எடுத்து வச்சுட்டு அரையில் இருக்கக்கூடிய அந்த உள்ள இருக்க அந்த இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். பழத்தை நல்லா எடுத்துக்கலாம், விதையோடையே எடுத்துக்கலாம். இந்த விதையில அதிகப்படியான கேன்சர் செல்களை அழிக்கக்கூடிய அந்த இது இருக்கு. அதனால இந்த விதையோடய நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எல்லாரும் செய்யற தப்பு, இந்த விதைய ரிமூவ் பண்ணிட்டு தான் ஜூஸாவோ இல்ல நேரடியா சாப்பிடும் போதோ நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் சாப்பிட்றோம். அது தவறு. நீங்க இனிமேல் அந்த விதையோட சேர்ந்து சாப்பிடுங்க, உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம இந்த பழத்தை தனியா எடுத்து வச்சாச்சு. இப்போ மிக்சி ஜார்ல போட்டு தான் நம்ம இதை ஒரு அடி அடிச்சுட்டு வர போறோம். ரொம்பவே சூப்பரான இந்த ரெசிபி நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ மிக்சி ஜார்ல போட்டாச்சு. இதை ஒரே ஒரு அடி, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி அடிக்கணும்னு அவசியம் இல்லை. லேசா ஒரு சுத்தினாலே நம்மளுக்கு நல்லா தண்ணியா அந்த மாதிரி ஜூஸா வந்துடும். இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம விதையோட அடிச்சிருக்கோம். ரெண்டாவது அந்த பழத்தோட அந்த நரம்பு அந்த திப்பியெல்லாம் இருக்கும். அதனால அதெல்லாம் இருந்ததுன்னா அந்த ரெசிபிக்கு நல்லா இருக்காது. அதனால நம்ம வடிகட்டிக்கலாம். நல்லா வடிகட்டிக்கிங்க. நீங்க வடிகட்டினால அந்த ஜூஸ் மட்டும் இறங்கும், இந்த திப்பியெல்லாம் அப்படியே நின்றுக்கிறோம். இப்போ நல்லா வடிகட்டியாச்சு. உங்ககிட்ட நீங்க வடிகட்டுற ஜல்லடை இருந்துச்சுன்னா அதுல வடிகட்டிக்கிங்க. இப்போ என்கிட்ட இல்லாதனால நான் இதுல வடிகட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்க, எடுத்து வச்சாச்சு வடிகட்டி. எந்த ஒரு இதுவுமே இல்லாம பியூரா அப்படியே சூப்பரா இருக்கு. இதை நீங்க இப்படி பார்க்கும்போதும் கூட நீங்க அப்படியே எடுத்து குடிச்சிடலாம். இதுல எல்லா சுவையுமே இருக்கு, இனிப்பு சுவையும் இருக்கு. அப்படியே நம்ம எதுவுமே சேர்க்காம குடிச்சிடலாம்னு தான் தோணுது. இப்போ ஒரு ஓரமா வச்சுக்கலாம். இதுக்கு பைண்டிங் மாவு சேர்த்துக்கலாம். ஒரு கிண்ணத்துல நான் சோள மாவு, அதாவது கார்ன்ஃபிளவர் மாவு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். இதை நான் இதை ஜெல்லி பதத்துக்கு நான் சாப்பிட போறேன். அதனால 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இல்ல எனக்கு ஜெல்லி பிடிக்காது, கேக்கு மாதிரி இல்ல அல்வா மாதிரி கெட்டியா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் சோள மாவு 4-5 ஸ்பூன் சேர்த்து நீங்க கலக்கி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்பவே கெட்டியா அல்வா மாதிரி கெட்டியா நீங்க ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நான் ஜெல்லி மாதிரி செய்ய போறதுனால 2 ஸ்பூன் சேர்த்து அதுல 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திருக்கேன். ஏற்கனவே இந்த பழத்துல அதிகமான ஸ்வீட் இருக்கும், அதனால நீங்க செக் பண்ணிக்கிட்டு நீங்க ஸ்வீட் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு சூடு பண்ணிட்டு அதுல நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிருக்க இந்த ஜூஸை அப்படியே ஊத்திக்கலாம். இதுல எதுவுமே சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. நெய்யோ எண்ணெயோ முந்திரியோ ஏலக்காயோ எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சிம்பிளானது, ஆனா ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி. இது பார்க்கறதுக்கு ரொம்பவே கண் கவரக்கூடிய இந்த ரெசிபியை நீங்க ஒரு முறை செஞ்சு பாருங்க. இப்போ நம்ம லேசா சூடாயிருச்சு இந்த தர்பூசணி ஜூஸ். அதுல நம்ம கலக்கி வச்சிருக்க இந்த மாவை சோள மாவை நம்ம அப்படியே ஊத்திடலாம். ஊத்திட்டு நீங்க கைவிடாம லேசா கொதிக்க வச்சு அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லைனாக்கா உங்களுக்கு இந்த சோள மாவு அங்கங்க திரண்டு இருக்கும். ஒரே சீரா கலக்காம அங்கங்க அப்படியே அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிடும். அதனால அடுப்பை மிதமான சூட்டுல வச்சுட்டு நீங்க அப்படியே கிளறிக்கிட்டே இருங்க. அப்பதான் நம்மளுக்கு அடியும் பிடிக்காது, மாவும் திரட்டியா போகாது, நம்ம நினைக்கிற மாதிரி சூப்பரா வரும். பாருங்க, இந்த கலரை பார்க்கும் போதே நம்மளுக்கு சாப்பிடணும்னு தான் தோணுது. எந்த ஒரு கலருமே ஆட் பண்ணல, நேச்சர் கலர் இது. இப்ப நீங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம ஊத்துனப்ப இருந்த அந்த தண்ணி அந்த இது இப்ப நல்லா கெட்டியா மாறிக்கிட்டே வருது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் ஜெல்லி பதத்துக்கு சாப்பிட போறதுனால எனக்கு கொஞ்சம் தளத்தளன்னு தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே கெட்டியா வேணும் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு கெட்டியான பதத்துல வந்துடும். ஒரு தட்டுல நெய்யோ எண்ணெயோ தடவி அதுல ஊத்தி நீங்க வெட்டி சாப்பிட்டுக்கலாம். நான் இதை ஜெல்லி பதத்துக்கு சாப்பிட போறதுனால என்னோட இது நான் தளத்தளன்னு தான் செய்ய போறேன். இப்ப நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இந்த பதம். இந்த பதத்துல நம்ம இறக்கி நம்ம ஆற வச்சுட்டு
நம்ம அப்படியே சாப்பிட்டோம்னா இது 2-3 நாளைக்கு நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடிய இந்த ரெசிபியை நம்ம ஒரே நாளில் சாப்பிட்டு தீர்த்துடாம 2-3 நாள் சேர்த்து வச்சு சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும். ரொம்பவே வித்தியாசமான ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இதே மெத்தடில் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. இந்த ஜெல்லியை வந்து நம்ம ஒரு தட்டில் ஊற்றி இல்லைன்னா அப்படியே ஃபேன் காற்றுல வச்சு ஆற வச்சு ஜெல்லியாக மாற்றிட்டு நீங்கள் எடுத்து உங்கள் கிண்ணத்தில் கொடுத்தீங்கன்னா உங்கள் பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ஜெல்லி ரெசிபியை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.